ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமை சரி பண்ணக்கூடிய பிடி கருணையை வச்சு அது கூடவே கொஞ்சம் மொச்சப்பயிரும் சேர்த்து ஒரு சூப்பரான புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நீங்கள் 2 days வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கருணைக்கிழங்குல பார்த்திங்கன்னா 3 விதமாக இருக்குது. அதில் நம்ம எடுத்துருக்கிறது பிடி கருணை. ஸோ வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது பிடிக்கருணை. ஸோ கருணைக்கிழங்கே பார்த்திங்கன்னா இந்த மூலம் அப்படின்ற பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்குது. ஸோ அதை கண்டினியூஸாக எடுக்கும் போது உங்களுக்கு அதனால் வர ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் குறையும். ஸோ அந்த கருணைக்கிழங்கு நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி மொச்சப்பயிறு, காய்ந்த மொச்சப்பயிறு எடுத்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதோட தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பச்சையாக கிடச்சிதுன்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம குழம்புல சேர்த்துடலாம். காஞ்சதுன்றதுனால ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கருணைக்கிழங்கை ஸ்லைசஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். எப்படி பாகக்காய் கசக்குமோ அதே மாதிரி கருணைக்கிழங்கு வெரைட்டி எல்லாமே லைட்டாக உங்களுக்கு நாக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை குறைக்கிறதுக்கு நம்ம புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ சேர்க்கும் போது கம்மியாகுமே தவிர சுத்தமாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வேக வச்சுட்டு அதோட தோலை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மொச்சப்பயிரையும் காய்ந்த மொச்சப்பயிராக இருந்தால் நம்ம வேக வைக்கலாம். கருணைக்கிழங்கையும் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம அதில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் நல்லா சூடாகும் போது அது கூட வடகம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டெல்லாம் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருப்பாங்க, அதுதான் வடகம். அது இல்லாதவங்க நீங்கள் கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ இது கூடவே இப்போது வடகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ பூண்டும் வெங்காயமும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரேஷியோவில் தான் இருக்கும். ஸோ பூண்டு பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பட் புளிக்குழம்பு அப்படின்னாலே அந்த வெங்காயமும் பூண்டோட டேஸ்ட் தான் ஹைலைட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நம்ம புளிக்குழம்பு செய்கிறதுனால நம்ம ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் புளியோட அளவை குறைக்கணும் அப்படின்னா தக்காளியை ஒன்று சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புளியோட அளவை குறைச்சிக்கலாம். ஸோ இப்போது தக்காளி நல்லா ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கியிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. தக்காளி நல்லா ஷ்ரிங்க் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க கருணைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். ஸோ பிடிக்கருணையில் தான் இந்த குழம்பு நம்ம வைக்க முடியும். சேனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, சட்டி கருணைன்னு சொல்லுவாங்க. அது நம்ம வறுவலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கருணைக்கிழங்கு சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருணைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கணும். நம்ம அரை வேக்காட்டில் சேர்க்கல, கருணைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். அது கூடவே தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போது காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பொதுவாக சாம்பார் மிளகாய் தூள்னால் நாங்கள் மல்லியும் மிளகாவும் சேர்த்து அரைச்சதா சாம்பார் மிளகாய் தூள்னு சொல்கிறோம். ஸோ அப்படி உங்களுக்கு சாம்பார் மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்து கலந்துக்கலாம். ஸோ இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை வரை போகணும். நல்லா போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம புளி லெமன் சைஸில் ஊற வச்சு அது நல்லா கரைச்சி அந்த வாட்டரை ஆட் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் புளி அதிகமாக சேர்த்துக்க விரும்பலைன்னா தக்காளி ஒன்று ஜாஸ்தி சேர்த்துட்டு புளியோட அளவை குறைச்சிக்கோங்க. ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மொச்சப்பயிறு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கருணக்கிழங்கு வதக்கும் போதே நம்ம அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி காய்ந்த மொச்சப்பயிரை தான் வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதனால் வந்துட்டு கடைசியாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா ஒரு கொதி வரணும். நல்ல பபிள்ஸ் வந்து கொதிச்சு வரும்போது நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சுருக்க மொச்சப்பயிரை வந்து சேர்த்துடலாம். மொச்சப்பயிரை ஊற வச்சதுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் மாதிரி ஒரு லேயர் இருக்கும், அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் காஞ்ச மொச்சப்பயிரை தான் சொல்கிறேன், பச்சையான மொச்சப்பயிரில் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ அது வந்து இன்னும் ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம், உங்களுக்கு வேலை கம்மியாகும். ஸோ ஒரு ரெசிபிக்கு இவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம் செஞ்சு. அது 2 days வரைக்கும் உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லாவும் இருக்கும். ஸோ தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ மூடி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ வந்துட்டு ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுற கேஜெட்ஸ், அதாவது குக்கிங் பொருள் வந்துருச்சு. பட் என்ன தான் நம்ம வந்துட்டு சீக்கிரம் இது பண்ணணுன்னாலும் அந்த ஸ்லோ குக்கிங்கில் தாங்க ரொம்ப ஹெல்த்தி இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஸோ ரொம்ப வந்துட்டு அரோமேட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்மெல், அந்த அரோமாக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சீசனிங்காக கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலை தலையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாலும் மண் பாத்திரம்னால உங்களுக்கு அந்த கொதி இருந்துகிட்டே இருக்கும். இவ்வளோதாங்க, சூப்பரான குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.